நமது உரிமை என்பதை பிரகடனப்படுத்துகிற வகையில் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை சார்பில் வெகு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற கண்ணியத்திற்குரிய அப்துல் அகத் காசிபி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற அம்ஜத் பர்வேஸ் மஹரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் அன்புக்குரிய டாக்டர் சையது அபிசுல்லாக் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற சான்றோர்கள் ஏயு அபுபக்கர் உஸ்மானி ஹஸ்ரத், ஏஎஸ் சதக்குத்துல்லா பாகவி ஹஸ்ரத், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அன்புக்குரிய ஷாஜஹான், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றிருக்கிற பெரியோர்கள், நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய கேஎஸ் கலீலுர் ரஹ்மான் உஸ்மானி ஹஸ்ரத் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு பங்கேற்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செங்கற்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாரத் ராஜேந்திரன், நகர கழகத்தினுடைய செயலாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட தோழர்களே, காலத்தின் அருமைப்பாடு கருதி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழ்நாடு முழுவதும் நமது உரிமை என்பதை பிரகடனப்படுத்துகிற வகையில் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர்களிலும் லட்சக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் அணிதிரண்டு உரிமை குரலை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி இந்திய வரலாற்றில் இரத்த எழுத்துக்களாலே இடம்பெற்றிருக்கின்ற தேதி ஏப்ரல் 13. ஆம், இதே நாளில்தான் 1919ஆம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக்கில் விடுதலை உணர்வு பெற்று திரண்டிருந்த அந்த பஞ்சாப் மக்களை ஜெனரல் டயர் என்கிற ஆங்கிலேய வெறியில் சுட்டு கொன்று பிணங்களாக்கி இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நாள் இந்த ஏப்ரல் 13. அதே நாளில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களினுடைய அடிப்படை உரிமைகளை படுகொலை செய்திருக்கிற இந்த மோடி சர்க்காரை எதிர்த்து இஸ்லாமிய மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏப்ரல் 13ஆம் தேதி இதுவும் வரலாற்றிலே இடம்பெறும். இந்த 13 இடம்பெறும். இங்கே சட்டத்தை பற்றி எல்லோ உரையாற்றிய அனைவரும் இங்கே பேசியிருப்பார்கள். அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. நான் இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படுவதற்கு முன்பு எங்கள் ஆரியர் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள் புரட்சி புயல் வைகோ அவர்களிடத்திலே செங்கற்பட்டு நிகழ்விலே பங்கேற்கிற செய்தியை சொன்னபோது இந்த முயற்சி வெற்றி பெறட்டும் என்று வாழ்த்து கூறி அனுப்பினார்கள். நாடாளுமன்றத்திலே இங்கே உரையாற்றிய மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டதைப் போல 30 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்திலே 1978ஆம் ஆண்டிலிருந்து இடம்பெற்று வந்திருக்கிற எங்கள் ஆரியர் தலைவர் வைகோ நாடாளுமன்றத்திலே இஸ்லாமிய பெருமக்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுதெல்லாம் கண்டன குரலை ஓங்கி உயர்த்தி இருக்கிறார். 1978ஆம் ஆண்டிலிருந்து 1999ஆம் ஆண்டு சிவகாசி மக்களவை தொகுதி உறுப்பினராக சென்ற நேரத்தில் நாடாளுமன்ற மக்களவையில்
பொது சிவில் சட்டத்திற்கான தனிநபர் மசோதாவை அங்கே அறிமுகம் செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்த நபர் யார் தெரியுமா? இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற யோகி ஆதித்யநாத். அவர் தாக்கல் செய்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் அன்றைக்கு அந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருந்தாலும் கூட கடுமையாக எதிர்த்து அறிமுக நிலையிலேயே யோகி ஆதித்யநாத்தினுடைய பொது சிவில் சட்ட தனிநபர் மசோதா மக்களவையிலே தாக்கல் செய்யப்படக்கூடாது என்று சொல்லி அதில் வெற்றி காட்டி அதை தூக்கி எறிவதற்கு துணை என்ற தலைவர் எங்கள் தலைவர் வைகோ என்பதை முதலிலே நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 17 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2019ஆம் ஆண்டு மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது மாநிலங்களவையில் 2022 டிசம்பர் 9ஆம் தேதி பொது சிவில் சட்டம் தனிநபர் மசோதாவை ராஜஸ்தானை சேர்ந்த பிஜேபி எம்பி கிரோனினால் மீனா அவர் தாக்கல் செய்தார். தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினார். ஆனால் தன்னந்தனியனாக மாநிலங்களவையிலே எதிர்த்து குரல் கொடுத்து அந்த மசோதா அறிமுக நிலையிலேயே தாக்கல் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதும் எங்கள் ஆளுநர் தலைவர் வைகோதான் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு உங்கள் மத்தியில், ஏனென்றால் எங்கள் தலைவர் அப்படி பழகுவார். கண்ணியத்திற்குரிய ஐயா காகிதமில்லை இஸ்லாமில் சாஹிப் எந்த உணர்வோடு திராவிட இயக்கத்தோடு ஒட்டி உறவாடுகிற இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு பின்னாலே திராவிட இயக்கம் தந்தை பெரியார் காலத்திலே இருந்தாலும், அறிஞர் அண்ணாவாக இருந்தாலும், தலைவர் கலைஞராக இருந்தாலும், இன்றைக்கு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய பெருமக்களுக்காக துணை நிற்பது, அவர்கள் உரிமைக்காக குரல் கொடுப்பது என்பதிலே எந்த விதத்திலும் எவர் இருந்தாலும் ஆதிக்கங்களை கற்று அஞ்சாமல் துணை நிற்கிற இயக்கம் திராவிட இயக்கம். நான் கூட எங்கள் இயக்கத்தின் சார்பில் கடந்த மாதம் 23ஆம் தேதி சென்னை எழும்பூரில் எங்கள் ஆரியர் தலைவர் வைகோ அவர்கள் பங்கேற்ற ரமணான் நோன்பு துறப்பு நிகழ்ச்சியிலே உரையாற்றுகிற போது சொல்லி, தந்தை பெரியார் சுயமரியாத இயக்கத்தை நடத்தியவர் தான். அவர் கடவுள் மத கொள்கையிலே வேறுபாடு உள்ளவர் தான், எதிர்த்தவர் தான். ஆனால் ஒரு இடத்திலே தலைவர் தந்தை பெரியார் சொல்லுகிறார், இஸ்லாமிய மதத்தை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லிவிட்டு தந்தை பெரியார் அதற்கு காரணம் சொன்னார். எந்த பிறவி பேதத்தை ஒழிக்க வேண்டும், பிறப்பிலே ஏற்றத்தாழ்வு, உயர்ந்த ஜாதிக்காரன் தாழ்ந்த ஜாதிக்காரன் என்று இருப்பதை சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் நாங்கள் எதிர்க்கிறோம். எந்த கோட்பாட்டை சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணிலே நிலைநிறுத்தி இருக்கிறதோ அந்த பிறவி வேதத்தை இஸ்லாமிய சமுதாயம், அந்த மதம் அது நிராகரித்திருக்கிறது, பிறவி வேதத்தை ஒழித்திருக்கிறது என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார். பிறவி வேதத்தை ஒழித்திருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொருள் வேற்றுமையான் என்று சொன்னார் வள்ளுவன். பிறப்பிலே ஏற்றத்தாழ்வு காண்பது என்பது தமிழர் நெறி அல்ல. பிறப்பிலே ஒருவன் உயர்ந்த ஜாதிக்காரன் தாழ்ந்த ஜாதிக்காரன் என்று தமிழ் சமூகம் எந்த காலத்திலும் கருதியதில்லை. எனவேதான் தலைவர் தந்தை பெரியார் சொன்னார், இஸ்லாம் சமூகம் என்பது, மதம் என்பது பிறவி பேதத்தை ஒழித்திருக்கிறது, வரவேற்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, துருக்கியர் மதம், அராபியர் மதம் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மதத்தை நான் திராவிடர் மதம், திராவிட மதம் என்று சொல்வேன் என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார். எனவே தோழர்களே, இது ஏதோ உங்களுக்கு வந்த ஆபத்தாக நாங்கள் கருதவில்லை. இது ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்திற்கு விடப்பட்டிருக்கிற சவால். எப்படி முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்களோ, எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இந்திய விடுதலைக்கு பிறகு இஸ்லாமிய பெருமக்களினுடைய தாய்மார்கள் தெருவுக்கு வந்து போராடுகிற நிலையை உருவாக்கியது மோடி சர்க்கார். மறந்துவிடக்கூடாது.
இந்த நாட்டினுடைய விடுதலையிலே பங்கெடுத்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள், ரத்தம் சிந்தியவர்கள், தியாகம் செய்தவர்கள், அவர்களுடைய அடிப்படை உரிமையை பதித்து குடியுரிமையற்றவர்களாக இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு துடித்ததோ மோடி, அமித்ஷா, பாசிச கும்பல். அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வக்ஃப் திருத்த சட்டம். மறந்துவிடக் கூடாது. இது இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்கோ அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கு சர்க்கார் அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல. இந்த சட்டம் எப்படி முத்தலாக் தடை சட்டம் இஸ்லாமிய மதத்தினுடைய வளர்ச்சி நெறியிலே தடைத்ததோ, எப்படி குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு அச்சத்தை உருவாக்கியதோ, பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் டெல்லி வீதிகளிலே அணிவகுத்து நின்று கொதிக்கின்ற வெயிலாக இருந்தாலும் கவலைப்படாமல், குளிராக இருந்தாலும் கவலைப்படாமல் அதை எதிர்த்து போராடினார்களே, உலகமே உற்று நோக்கியதே. லண்டன் டைம்ஸ் பத்திரிகை எழுதியது, நியூயார்க் பத்திரிகைகள் எழுதின. நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு பிரிவினை நேரத்தில் லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நாடு பிரிவினை உண்டு கிடந்த நேரத்தில். ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆகும் நம்முடைய நிலைமை? நாடு பிரிவினை அடைந்த நேரத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் என்ன செய்வது? கோடு போட்டு விட்டார்கள். அந்த பக்கமா இந்த பக்கமா? நாளை நம்முடைய நிலை என்ன? இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் என்ன செய்ய போகிறோம் என்று 47 ரத்தாறு பெருக்கெடுத்து ஓடிய நேரத்திலே என்ன உணர்வோடு இஸ்லாமிய மக்கள் இருந்தார்களோ அதே உணர்வோடு குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது அவர்கள் அச்சத்திலே உறைந்து கிடந்தார்கள் என்று டைம்ஸ் பத்திரிகை எழுதியது. நாட்டின் மக்கள் தொகையில் 20 விழுக்காடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களினுடைய அடிப்படை உரிமையை நாடாளுமன்றத்திலே பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், பெரும்பான்மை இருக்கிறது, மெஜாரிட்டி இருக்கிறது. அது கூட மெஜாரிட்டி சர்க்கார் அல்ல. நான் வேதனைப்படுகிறேன். ஒரு காலத்திலே இஸ்லாமிய மக்களாலே அரசியல் உலகத்தில் தன்னுடைய மாமனார் என்.டி. ராமராவை கவிழ்த்துவிட்டு ஆட்சி நடத்திய பொழுது பதவிக்கு வந்த நேரத்தில் அவரை தாங்கி பிடித்தவர்கள் ஹைதராபாத்திலே இருந்த இஸ்லாமிய பெருமக்கள் சந்திரபாபு நாயுடுவை. அதை போல நிதிஷ்குமார். நான் கூட இந்த தலைவரிடத்திலே சொன்னேன், முழு மெஜாரிட்டி அவர்களுக்கு வரவில்லை. பிஜேபி அவர்கள் சொன்ன 400 இடம் என்றெல்லாம் சொன்னான். ஆனால் தீர்ப்பு 240 பேரை தாண்ட முடியவில்லை. அந்த நாற்காலியிலே ஒரு பக்கத்திலே நிதிஷ்குமாரும் இன்னொரு பக்கத்திலே சந்திரபாபு நாயுடும் தாங்கி பிடித்தால் தானே பிரதமர் பதவியிலே மோடி உட்கார்ந்திருக்க முடியும். நல்லது தானே, 2 பேரும் உங்கள் நண்பர்கள் தானே என்று நான் தலைவரிடத்திலே சொன்னேன். 700 கோடி ரூபாய் விருதுநகர் கொல்லம் அகல ரயில் பாதை திட்டத்திற்கு எங்கள் தலைவர் வைகோ நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து அடல் பிஹாரி வாஜ்பாயை சந்தித்து அதற்கு அனுமதி பெற்று அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு லல்லு பிரசாத் யாதவ் வந்து தொடங்கி வைத்தார். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முதலிலே ரயிலை இயக்குகிற நேரத்தில் எங்கள் ஆரியர் தலைவர் கொடா கைதியாக வேலூர் சிறைச்சாலையில் இருந்தார். அன்றைக்கு ரயில்வே மந்திரியாக இருந்த நிதிஷ்குமார் விருதுநகர் அந்த கூட்டத்தில் அந்த அகல ரயில் பாதை தொடக்கமான கூட்டத்தில் பேசுகிற பொழுது இந்த ரயில் பாதை திட்டத்தை இந்த மண்ணுக்கு இந்த தொகுதிக்கு கொண்டு வந்தவர் என் ஆரியர் நண்பர் வைகோ வேலூர் சிறையிலே இருக்கிறார் என்று சொன்னார். நான் தலைவரிடத்திலே சொன்னேன், ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கத்திலே நிதிஷ்குமார் உங்கள் நண்பர்கள் தானே என்று சொன்ன நேரத்திலே அழகாக சொன்னார். இத்தனை ஆண்டு கால அனுபவம் உள்ளவர், டெல்லியை உணர்ந்தவர் சொன்னார், அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் பாருங்கள் என்று சொன்னார். அதை போல நான் நரேந்திர மோடி மீது வருகிற கோபத்தை காட்டிலும் அதிக கோபம் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேரும் இந்திய அரசியல் அரங்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அவன் அடிப்படைவாதி. பிஜேபிக்கு தலைமை தாங்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர் மத அடிப்படைவாதி, ஃபண்டமெண்டலிஸ்ட், ஆர்எஸ்எஸ் வார்ப்பித்த குழந்தை. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள்.
எந்த பிஜேபி காரணம் இஸ்லாமிய மார்க்கத்தையோ இஸ்லாமியர்களோ மனிதனாக கூட கருதாதவன். RSS அந்த பயிற்சி அவனுக்கு தருகிறது. 2000கணக்கான இஸ்லாமிய பெருமக்களை கொண்டு குவித்து ரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடி அந்த நாட்டின் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக ரத்த ஆறு பெருக்கெடுத்திய நேரத்திலே அதன் மீது நாற்காலி போட்டு பதவியிலே உட்கார்ந்திருந்த நபரை இந்த நாட்டின் பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது RSS. அதே வேளையை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். 2002 பிப்ரவரி திங்களில் தொடங்கி குஜராத் ரத்த தடாகத்திலே மிதந்ததை மறக்க முடியுமா? அதே போல ஒருவரை அடுத்த நபரை, ஏனென்றால் 3வது முறையாக மோடி வந்து விட்டார் அல்லவா, இன்னொரு நபரை தேடினார்கள். RSS காரன் தேடுகிறான். அவன் கண்களில் நாக்பூரிலே அவுரங்கசீப் மாமன்னருடைய கல்லறை அகற்ற வேண்டும் என்று இந்துத்துவ பாசிச வெறி கும்பல் கடந்த 2 மாத காலமாக நடத்துகிற வெண்முறைக்கு தூவிட்டு அது சரிதான் என்று சொல்லி அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கிற தேவேந்திர பட்னாவிஸ் அவரை எப்படி இஸ்லாமியர்களை கொன்று குவித்த அந்த காரணத்துக்காக பிரதமர் வேட்பாளராக இன்றைக்கு RSS அடையாளம் காட்டியதோ அதே போல அடுத்த தேர்தலுக்கு அடையாளம் காட்டுவதற்கு யோகி ஆதித்யநாத்தா அல்லது பட்னாவிஸா என்று RSS திட்டம் போட்டிருக்கிறது. நான் இதை சொல்லுவதற்கு காரணம் நண்பர்களே, RSS அது பதியம் போட்டு அந்த முளையிலிருந்து கிளர்ந்து எழுந்து வந்த மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாக இருந்தாலும் சரி, அல்லது பட்னாவிஸாக இருந்தாலும் சரி, யோகி ஆதித்யநாத் இருந்தாலும் சரி, ஆதித்யநாத்தாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒருபோதும் இஸ்லாமிய மக்கள் பின்னாலே நிற்க மாட்டார்கள். ஆனால் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் என்றார்களே, வன்மையான கண்டனத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக மறுமலர்ச்சி திமுக சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பு சட்டம் எல்லா சட்ட பிரிவுகளும் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், ஒரே உதாரணம், இந்த வகுப்பு சட்ட திருத்தம் அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவு 15, 25, 26, 30 ஆகிய பிரிவுகளை மீறுகிறது. அரசியல் சட்டத்தை எல்லாம் மதிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் நாற்காலியிலே இல்லை, மறந்து விடாதீர்கள். ஒருவேளை உச்ச நீதிமன்றத்துக்கு போய்விட்டால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிடும் என்று நம்பி விடாதீர்கள். உச்ச நீதிமன்றம் என்பது எங்கள் தலைவர் தந்தை பெரியார் சொன்னார், அது உச்சக்குடிமை மன்றம் என்று சொன்னார். அது இன்று வரையிலே அது உண்மையாக இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். நம்ப முடியாது. பாபர் மசூதி வழக்கிலே என்ன நடந்தது? நியாய தாசனை நிறுத்த போட்டு இந்த நாட்டின் சட்டம் சொல்லலாம் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. எனவே தோழர்களே, நாடாளுமன்றத்தை மதிக்காத கும்பல், ஜனநாயகத்தை ஏற்காத கும்பல், அரசியல் சட்டத்தை காலிலே போட்டு மிதிக்கின்ற கும்பலின் கையில் இந்த நாட்டின் அதிகாரம் சிக்கி இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஜனநாயகத்தை மதிப்பவனாக இருந்தால் அரசியல் சட்டத்தை மதிக்க வேண்டும். அரசியல் சட்டத்தை மதிக்கக்கூடியவனாக இருந்தால் நாடாளுமன்றத்தை மதிக்க வேண்டும். நாடாளுமன்றத்துக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், இது ஒரே நாடா? எங்கள் தலைவர் அண்ணா கேட்டார். நாடாளுமன்றத்திலே 62ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்த நேரத்திலே அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா கேட்டார், எங்கடா இருக்கிறது உங்கள் நாடு? இது ஒரே நாடு, பல தேசியங்கள் கொண்டிருக்கிற நாடு, பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ்கிற நாடு. ஒரே நாடு என்று எப்படி சொல்வாய்? நீ இந்த ஒரே நாடு என்பதை, இந்திராட்சரம் என்பதை நிலைநிறுத்துவதற்கு அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்திலே மெஜாரிட்டி இருந்த போதும் சரி, இன்றைக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இந்த 2 கட்சிகளுடைய துணையோடு இருக்க போதும் சரி, அவர்கள் ஒருபோதும் ஜனநாயகத்தையோ சட்டத்தையோ மதிக்கப் போகிறவர்கள் கிடையாது. சட்டத்தை திருத்தி கொண்டு வந்து விட்டார்கள். நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்து விட்டார். ஆனால் எதிர்க்க முடியாதா? திரும்ப பெற முடியாதா? நிச்சயமாக முடியும். என் எதிரே திறந்திருக்கிற, அல்லாவின் பெயரால திறந்திருக்கிற என் அருமை
இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக மக்களே, இந்த நாடு முழுவதும் திரண்டு அசையாமல் போராடினால் இந்த அதிகார வர்க்கம் இறங்கி வரும், நிச்சயமாக வரும். வரலாற்றிலே ஜனநாயக போராட்டங்கள் தோற்று போனதாக வரலாறு இல்லை. நான் கண்ணீர் வடித்தேன். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமிய தாய்மார்கள் குழந்தைகளோடு வயதானவர்கள் சாலையிலே உட்கார்ந்து 50 நாள் 60 நாள் என்று டெல்லியிலே அவர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூடு நடத்தி 50 பேரை படுகொலை சென்றார்களே. தமிழ்நாட்டிலே எல்லா நகரங்களிலும் நடந்ததே போராட்டங்கள். உலக நாடுகள் பத்திரிகைகள் எல்லாம் காரி துப்பியதே. நச்ச உணர்வை ஏற்படுத்துவதற்கு அரசியல் எல்லை கோடுகளை எல்லாம் தாண்டி ஜனநாயகத்தை காக்கிற போராட்டம், அரசியல் சட்டத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால், அந்த சவாலை முறியடிப்பதற்கு மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் மட்டுமல்ல, இஸ்லாமிய சமூகம் ஒன்று திரண்டு எதிர்த்தே ஆக வேண்டும், ஓரணியிலே திரள வேண்டும். அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த ஏப்ரல் 13 எப்படி ஏப்ரல் 13ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக்கில் ஜெனரல் டயர் சுட்டுக் கொண்டதற்கு பிறகு ஒரு விடியல் 1947 இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்ததோ, அதே போல இந்த 2025 ஏப்ரல் 13 போராட்ட களத்தை தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். வெற்றி நிச்சயமாக கிடைத்தே தீரும். உங்கள் உரிமையை எவனாலும் தட்டி பறிக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய விடுதலை வரலாறு சொல்வார்கள் வட இந்திய ஆய்வாளர்கள் 1857ஆம் ஆண்டு நடந்த வரலாற்றிலே சிப்பாய் புரட்சி வெடித்ததல்லவா. 100 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவனை எதிர்த்து அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து களத்திலே நின்று போராடினார்கள் அல்லவா இன்றைக்கு இந்த நாட்டு மக்கள். அதை சிப்பாய் புரட்சி என்று நாம் சொல்கிறோம். வரலாற்றிலே அவன் கலகம் என்று சொல்லுகிறான் பிரிட்டிஷ்காரன். ஆனால் அந்த வரலாறு உண்மையான வரலாறு அல்ல. அதற்கு முன்பே 1806ஆம் ஆண்டு இங்கே வேலூர் புரட்சி நடந்தது. அதற்கு முன்பே வீரபாண்டிய கட்டப்படும் மருது சகோதரர்களும் வீரன் சின்னமலையும் மாவீரன் மூடித்தாவனும் இந்த மண்ணிலே விடுதலை முழக்கத்தை எடுத்து பிரிட்டிஷ் சாதிக்கத்துக்கு எதிராக போராடினார்கள். ஆனால் சரித்திரத்திலே 1857 சிப்பாய் கலகம் என்றும் சிப்பாய் புரட்சி என்றும் பிரிட்டிஷ்காரன் கலவரம் என்று சொன்னானே, அந்த 1857 முதல் யுத்தம் அவர்கள் வரலாற்று பார்வையில் அது முதல் யுத்தம் என்று சொல்லப்படுகிற அந்த முதல் யுத்தம் என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த முதல் யுத்தத்திற்கு ஆகரம் எழுதியது இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து நின்றுதான் அந்த புரட்சி இந்த மண்ணிலே வடித்தது என்பது வரலாற்றில் பதித்து வைத்திருக்கிற செய்தி. சிப்பாய் புரட்சி 1857 அந்த புரட்சியிலே தோளோடு தோள் நின்றவர்கள். இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரன், RSS காரன், நான் சொல்லுகிற இந்த கருத்தை பற்றிய விவரத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய சித்தாந்த தலைவராக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற சாவர்கர், அவர் 1907ஆம் ஆண்டு எழுதிய இந்திய புரட்சி 1907ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த புத்தகம் எரிமலை என்ற பெயரிலே அலையன்ஸ் கம்பெனி வெளியிட்டிருக்கிறானே, எடுத்து படித்துப்பா. இதே சாவர்கர் 1857 போராட்டத்தை புரட்சியை தன்னுடைய நூலில் எரிமலை நூலில் இந்திய விடுதலை புரட்சி நூலில் 1857 போராட்டம் இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து நடத்தி விடுதலை தாகத்தை இந்த மண்ணில் இருந்த மக்களுக்கு ஊட்டிய போராட்டத்திலே 2 பேரும் இணைந்திருந்தார் என்று சாவர்கர் எழுதியிருக்கிறார். உனக்கு உன்னுடைய நீ எந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ இந்துத்துவா என்கிற சித்தாந்தத்தை உன் கையிலே கொண்டு வந்து திணித்து அந்தமான் சிறையிலே இருக்கிற நேரத்திலே குடித்து அதை கையில வைத்துக் கொண்டு இன்றைக்கு பேசுகிறீர்களோ, அதே அவர் சாவர்கர் மகாத்மா காந்தி கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டவர். அதை எடுத்து படித்துப்பார். வரலாற்று ஏடுகளை புரட்டுகிற நேரத்தில் இஸ்லாமிய மக்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது 1975 இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி டிசம்பர் மாதம் அந்த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி பத்திரிகையிலே புகழ்பெற்ற பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங் அவர் விடுதலை வரலாற்றை பற்றிய கட்டுரை தீட்டுகிற பொழுது சொன்னார்,
இந்திய விடுதலை இயக்க வரலாற்றிலே மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தால் அதிகமாக ரத்தம் சிந்தியவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். மறுத்துப்பா, நான் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுள்ள வரலாற்று செய்தியை முடிந்தால் மறுத்து பாருங்கள். நான் எல்லாம் சொல்லுவதற்கு காரணம் அருமை தோழர்களே, இந்துஸ்தானம் என்று இன்றைக்கு சொல்லுகிறாயே, அதை இந்த மண்ணின் மக்களாக பூர்வகுடி மக்களாக இருக்கிற இஸ்லாமிய மக்களுடைய ரத்த அணுக்களிலே இது எங்கள் நாடு என்கிற உணர்வு இன்றைக்கும் இருக்கிறது, மறந்துவிடாது. பாகிஸ்தான் என்ற நாடு பிரிந்து போய்விட்டது, அது மிகப்பெரிய வரலாற்று செய்தி. இரு நாடு கோட்பாட்டை முதலிலே முகமது அலி ஜின்னா சொல்லவில்லை, அவர் காங்கிரஸ்காரராக இருந்தார். இஸ்லாமிய மக்களுடைய உரிமைக்காக காங்கிரஸ்குள்ளே இருந்து போராடினார், அரசியல் உரிமைகளுக்காக போராடினார். ஆனால் அவர் முஸ்லிம் லீக் கட்சிக்கு, முஸ்லிம் லீக் அமைப்பு தொடங்கப்பட்டதற்கு பிறகு இருநாடு தேச கோட்பாடு என்று சொல்லி இஸ்லாமியர்களுடைய அடிப்படை உரிமைகள் பெற வேண்டும் என்பதற்காக அவர் தனிநாடு என்கிற பாகிஸ்தான் என்கிற பிரிவினை முழக்கத்தை எழுப்பியது 1940 மார்ச் மாதம் கராச்சி மாநாடு, லாகூர் மாநாடு. ஆனால் 1920ஆம் ஆண்டு இந்தியாவில் 2 இந்தியாக்கள் இருக்கிறது என்று எழுதியவர் சாவர்கர். பாய் பரமானந்தர் 117 ஆண்டுகளுக்கு முன்பு 1907ஆம் ஆண்டு சொன்னார், இந்தியாவிலே 2 இந்தியா, முஸ்லிம் இந்தியா, இந்து இந்தியா என்று முதலில் கட்டமைத்தவன் இந்து மகாசபையை சேர்ந்த பரமானந்த், பாய் பரமானந்த். இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் அப்படி சொன்னது கிடையாது. 1940 ஜின்னா போட்ட தீர்மானம் வேறு வழி இல்லாத காரணத்தினால். ஆனால் வரலாற்றிலே ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும். நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக மோதிலால் நேரு தலைமையிலே காங்கிரஸ் கட்சியிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அரசியல் வரைவை கொண்டு வருவதற்காக முயற்சி எடுத்து 1923ஆம் ஆண்டு அந்த வரைவு அறிக்கை பம்பாயிலே நடைபெற்ற மாநாட்டில், மே மாதம் நடைபெற்ற மாநாட்டிலே பரிசீலிக்கப்பட்டு அந்த மாநாட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து கல்கத்தாவிலே 1923 டிசம்பர் மாநாட்டிலே அது முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்ட நேரத்தில் மோதிலால் நேரு வரைவு கொடுத்த அந்த வரைவு சட்ட அறிக்கையில் எப்போ 1923 அதற்கு திருத்தங்களை கொடுத்தார் முகமது அலி ஜின்னா. காங்கிரஸின் தலைவராக இருந்தவர், சட்டமேதை. அவருடைய அறிவுக்கு, அவருடைய சித்தாந்தத்திற்கு இந்த நாட்டிலே வேறு யாரும் சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் திருத்தங்களை கொண்டு வர போது அந்த திருத்தத்தை சொன்னார். இந்த நாட்டிலே இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மாநிலங்களில் ஒரு தன்னாட்சி அமைப்பாக மாநிலங்கள் ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள்ளே ஒரு மத்திய சர்க்காருக்கு கீழே தன்னாட்சி மிக்க அதிகாரம் கொண்ட மாநிலங்களை உருவாக்குங்கள். இஸ்லாமியர்களுடைய மத உரிமை, பண்பாட்டு உரிமை, சமய உரிமை, அவர்கள் பின்பற்றக்கூடிய மார்க்க உரிமை, மொழி உரிமை, இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய பெருமக்கள் பெருமாக வாழக்கூடிய வங்காளதேசம், ஒன்றுபட்ட வங்காளமாக இருந்த நேரத்தில் அது, அதை போல பஞ்சாப், இந்த மாநிலங்களில் நீங்கள் தனித்தனி தன்னாட்சி மிக்க மாநிலங்களாக உருவாக்கி அந்த மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுத்து நீங்கள் இந்தியாவுடைய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், மைய அரசுக்கு கீழே கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை தாக்கல் செய்யுங்கள், ஒன்றுபட்ட இந்தியாவை காண்போம் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் மோதிலால் நேரு அதை நிராகரித்து விட்டார். பி.என். சாப்ரு போன்றவர்கள் அங்கம் வகித்த அந்த குழுவிலே நிராகரிக்கப்பட்டு விட்டது. கேட்கிறார் முகமது அலி ஜின்னா, எங்கள் மக்களுடைய மத உரிமையை, பண்பாட்டு உரிமையை, கலாச்சார உரிமையை, மொழி உரிமையை பாதுகாப்பதற்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நான் கொடுத்தேனே, திருத்தத்தை, அதை ஏற்க மறுத்து விட்டீர்களே, நியாயம்தானா என்று ஜின்னா அவர்கள் கேட்ட நேரத்திலே அவர் சொன்னார், இந்து மகாசபை எதிர்க்கிறது, முஸ்லிம்களுக்கு தனி அடையாளத்தோடு மாநிலங்கள் கூடாது என்று இந்து மகாசபை எதிர்க்கிறது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அதே உணர்வோடு இருந்த காரணத்தினால் உங்கள் கோரிக்கையை என்னாலே நிறைவேற்ற முடியவில்லை என்று அவர் சொன்னார். இது சத்தியமான வார்த்தை. அரசியல் சட்டத்தை கூச ஆனந்தன் எழுதிய மலர்க மாநில சுயாட்சி அந்த நூலை எடுத்து படியுங்கள். அந்த கிழந்த விவரத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், மறுக்க முடியாது.
இந்து மகாசபை அந்த தனி இஸ்லாமியர்களின் அடையாளத்தை காட்டக்கூடிய எந்த மாநிலத்தையும் அதிகாரம் கொண்ட அமைப்பை புதிய அரசியல் சட்டத்தில் இடம்பெறக்கூடாது என்று இந்து மகாசபை எதிர்த்தது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய இந்து மகாசபையின் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய மதவாதிகள் எதிர்த்தார்கள். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று நேருவின் தகப்பனார் மோதிலால் நேரு சொன்னார். இது வரலாற்று செய்தி. காஷ்மீர் துண்டாடப்பட்டது 2019 ஆகஸ்ட் மாதம். நான் நாடெங்கும் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்களிலே பேசுகிற பொழுது இந்த வரலாற்று செய்தியை சொன்னேன். மனிதநேய மக்கள் கட்சி அருள்மாமா ஜவஹர்லால் அழைத்து அந்த மாநாடு மறுபடியும் நடந்த நேரத்திலே அந்த மாநாட்டை ஷாஜஹானுக்கு தெரியும். அந்த மாநாட்டிலே நான் பேசுகிற பொழுது சொன்னேன். 2019 ஆண்டு காஷ்மீரை உடைத்து விட்டார்கள். தனி அடையாளம் மிக்க அந்த காஷ்மீரை துண்டாடி விட்டார்கள் என்று கருதாதீர்கள். இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே இஸ்லாமியர்களுக்கான ஒரு தன்னாட்சி மாநிலம் உருவாவதை இந்து மகாசபா 1923 எதிர்த்தது. அதிகாரம் கைக்கு வந்த போது, அதிகாரத்தை கைப்பற்றிய பொழுது, ஏன் நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு 1950 ஆண்டு ஆர்டிகல் 370 என்பதை அறிமுகப்படுத்தி காஷ்மீரினுடைய அந்த பாதுகாப்புக்கு வகை செய்யக்கூடிய 35வது பிரிவை நடைமுறைப்படுத்தி பண்டித ஜவஹர்லால் நேரு அது காஷ்மீருக்கு தனியந்தத்தை கொடுத்த பொழுது இஸ்லாமியர்களுடைய பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க, அவர்களுடைய மத உரிமையை பார்க்க, அவர்களுடைய மொழி உரிமையை பாதுகாக்க ஆர்டிகல் 370 கொண்டு வந்த நேரத்தில் சியாமா பிரசாத் முகர்ஜி, எஸ்.பி. முகர்ஜி ஜனசங்கத்தை தொடங்கியவர். அதை எதிர்த்து காஷ்மீரிலே நடைபயணம் போனார். மறந்து விடாதீர்கள். 1923 மோதிலால் நேரு வரைவு சட்டத்தை கொண்டு வந்த நேரத்திலே எதிர்த்தது இந்து மகாசபை. அதற்கு பிறகு 17 காலத்துக்கு பிறகு நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு ஆர்டிகல் 370 கொண்டு வந்து ஒரு தனி இறையாண்மை மிக்க தன்னாட்சி மிக்க ஒரு மாநிலமாக காஷ்மீர் ரோஜா என்று அழைக்கப்படுகிற பண்டித ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த நேரத்திலே அதை கடுமையாக எதிர்த்து நடைபயணம் போனவர் சியாமா பிரசாத் முகர்ஜி. நேருவின் மந்திரி சபையிலே இடம்பெற்றிருந்தவர். இந்து மகாசபையின் சார்பில் மறந்துவிடக்கூடாது. அவர் எதிர்க்கிறார். ஆனால் அவர் அங்கேயே அந்த போராட்ட களத்திலே கைது செய்யப்பட்டு சிறையிலே பூட்டப்பட்டிருந்த நேரத்திலே இறந்து போனார். பல ஆண்டுகளாக சியாமா பிரசாத் முகர்ஜியினுடைய இறப்புக்கு மர்ம சாவு என்று இந்த RSS காரரெல்லாம் துள்ளி குதித்தார். இன்று வரையிலே கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள்லாம் ஆட்சிப்படத்தில் இருக்கிறீர்களே, கண்டுபிடியுங்கள், பார்ப்போம். இறந்து போனார். நான் இதை சொல்லுவதற்கு காரணம் என்னென்ன கண்ணியமிக்க இஸ்லாமிய சமூக பெரியோர்களே, 23ஆம் ஆண்டு எதிர்த்தான். 1950ஆம் ஆண்டு எஸ்.பி. முகர்ஜி தலைமையிலே எதிர்த்தான். 2019 மிருகத்தனமான மெஜாரிட்டியை கைக்கு வந்த நேரத்திலே அந்த மெஜாரிட்டியை பயன்படுத்தி 23 என்ன நினைத்ததோ அது இந்து மகாசபா அதை 2019ஆம் ஆண்டு மோடி சர்க்கார் நடைமுறைப்படுத்தியது என்றால், தோழர்களே, அதிகாரம் அவர்கள் கையில் இருந்தால் எவை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கு காஷ்மீர் ஒரு உதாரணம்.